ஹலோ. ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. வீடு ரொம்ப நல்லா இருக்கு அர்ஜுன். சார், இது பழைய வீடு தான். பழைய வீடா? இந்த வீட்ல தான் எங்க அம்மா வாழ்ந்தாங்க. அதனாலயே நிறைய விஷயங்களை என்னால மாத்த முடியல. வீட்டை புதுசாக்கிறதுக்கு நிறைய மாத்தினேன், மாறாமல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா இந்த வீட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி தான் சார் நான் நினைக்கிறேன். உன் நம்பிக்கை அதுனா கண்டிப்பா அவ உன் கூடயே தான் இருப்பாவ. அம்மா, காபி எடுத்துக்கிட்டு வரவா? இல்லம்மா, இப்பதானே சாப்பிட்டோம். வீடு ரொம்ப நல்லா இருக்குதியா, ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்க. அம்மா, வீட்டை பாத்துக்கிட்டதெல்லாம் யாரு? எங்க கல்யாணத்துக்கு முந்தி என் தங்கச்சி எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தா. கல்யாணத்துக்கு பிறகு தியாவும் தங்கச்சியும் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தாவ. இப்ப தியா மட்டும்தான். அழகா நீட்டா வச்சிருக்க. வீடு இருக்க சுத்தத்திலேயே வீட்டு தலைவி பொறுப்பான பொண்ணா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ரொம்ப சுத்தமா வச்சிருக்கமா, ரொம்ப நல்லா இருக்க. தேங்க்ஸ்மா. அழுக்க கடந்தா அது பிறவைக்கு வேலை செய்யறதுக்கே தோணாது. பல வீட்டுல அப்ப இதுதானா? எங்க வீட்லயும் இதுதான். ராத்திரி 12 மணி ஆனாலும் கொஞ்சம் தூக்கணும், துடைக்கணும், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுக்கிட்டு வரேன்னு சொல்லுவா. வயசாயாச்சு, நேரத்துக்கு உறங்கணும்னு சொன்னா எல்லாம் கேட்டாதானே. வீட்டு சுத்தம் தான் முக்கியம் அவங்களுக்கு. இங்கேயும் அப்படிதான் சார். பார்த்தேல, வீட்டுக்குள்ள வந்த உடனே சொல்ல ஆரம்பிச்சாச்சு, பரவாயில்லங்க உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வீடு நல்லா சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. எல்லாத்துக்கும் காரணம் மேடம் தான். ஒரு நேரம் சும்மா இருக்கிறது கிடையாது, எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேலை. அர்ஜுன், இங்க வந்தது, உன்னைய பார்த்தது, உனக்கு கூடால டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படிக்கிற காலத்துல நீ ஒழுக்கமா இருந்ததுனாலதான் உன் வாழ்க்கை இப்ப நல்லா இருக்கு. இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இந்த சின்ன வயசுல இவ்வளோத்தையும் நீ அடையதுக்கு காரணம் படிக்க வயசுல ஒழுக்கமும் இப்ப ஹார்ட் ஒர்க். இது ரெண்டும் தான் இந்த சின்ன வயசுலயே உன்னை இவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு வச்சிருக்க. சார், என்னம்மா? சின்ன வயசுலாம் இல்ல அவருக்கு. சின்ன வயசு இல்லையா? என்னப்பா 35 வயசு 40 வயசு ஆயிட்டா உனக்கு? இல்ல சார். அவர்தான் சொன்னாரே, யாராவது இவர்கிட்ட இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு விஷயத்தை அச்சீவ் பண்ணிருக்கேன்னு சொன்னா அவருக்கு கோவம் வருமா? கோவம் வருமா? நான் எப்பயும் சொல்லியது தானே. போய மூட லூசு. சார், அவ சும்மா கலாய்க்கியா. அன்பான மனைவி, சந்தோஷமான வாழ்க்கை, இப்படி உன்னை பாக்கச்சுல எனக்கு சந்தோஷமா இருக்குடா. எல்லாத்துக்கும் மேல உன் தங்கச்சியை நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க. டைம் கிடைக்கச்சுல அப்பப்போ ஒய்ஃபை கூட்டிட்டு சென்னை பக்கம் வா. அது சார், ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா சார்? பிரெக்னண்டா இருக்கா. பிரெக்னண்டா இருக்காளா? ஆமாமா. அதனால லாங் டிராவல்லாம் வேண்டாமே, குழந்தை பிறந்ததுக்கு பிறகு கட்டாயம் வரும். என்ன அர்ஜுன் இவ்வளவு சாதாரணமா சொல்ல? நேத்துக்கும் உனக்கிட்ட போன்ல பேசினேன், அப்பயே நீ சொல்லல. சார், லேட்டா தான் எனக்கே தெரிஞ்சது. லேட்டா தான் ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணோம். ஓ, அது சரி. ஒரு பயத்துல கன்ஃபார்ம் பண்ணதுக்காண்டி தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். என்னம்மா, உன் ஹஸ்பண்ட் ஒரு கைனகாலஜிஸ்ட்? அர்ஜுன், அப்பனா தியாவோட ரிலேட்டிவ் யாரோ இருக்காங்கன்னு சொன்னியே. இல்ல சார், அவ ஒரு பயத்துல தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். எப்படியும் உங்க கூட வேற டாக்டர்ஸ் இருப்பாவன்னு எனக்கு தெரியும். அவைய அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கப்படாது கண்டியலாம். அதான் அப்பா அப்படி சொன்னேன். சூப்பர் தான், நீ மாறவே இல்லை என்னமோ. இப்ப கூட எனக்கிட்ட இருந்து அதை மறைச்சிருக்கலாம். ஆனா நம்புறவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்க பத்தியா? இது இப்ப நிறைய பேர்கிட்ட இல்ல. என்னமோ உன்கிட்ட இருந்து அதை மாத்தாம இருக்க பத்தியா? இன்னும் நீ வளர்ந்துட்டே போவ. இந்த குணத்துக்காண்டியே கடவுள் உன்னை வெற்றியோட உச்சத்துல கொண்டு வைக்க போறாரு பாரு. பெரியவங்க உங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் சார். அதுக்கு என்ன அர்ஜுன், எப்போ எங்க ஆசீர்வாதம் உங்க கூட இருக்கும். 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இங்க பாருமா, பிரெக்னண்டா இருந்துகிட்டா இப்படி பம்பர மாதிரி வேலை செய்ய. 3 மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும். நடக்கிறதுல கூட கவனம் இருக்கணும். சரிம்மா. இப்படி எல்லாம் ஓடி ஆடி வேலை செய்யக்கூடாது. என்ன அர்ஜுன், சொல்லி கொடுக்கலையா இதெல்லாம்? அது உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல சார். நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் சந்தோஷமா இருக்கேன். நான் சந்தோஷமா இருந்தாலே அவ சந்தோஷம் டபுள் ஆயிரும். அந்த சந்தோஷத்துலதான் ஓடி ஆடி வேலை செஞ்சது. சரி அர்ஜுன், தம்பியும் தங்கச்சியும் பாத்துட்டேன், உங்க தாத்தாவையும் பாத்துட்டேன், சித்தியும் அப்பாவும். தியா, அம்மாடி, அப்பா வயலுக்கு போயிட்டாரோ? ஆமா மாமா. நீங்க சார், இதுதான் என் அப்பா. சார், வணக்கம். நீங்க தான் அர்ஜுன் அப்பாவா? ஆமா. நீங்க யாருன்னு எனக்கு விளங்கலையே. மாமா. என்னதியா, உங்க சொந்தக்காரவியலாம்? கல்யாணத்துக்கு கூட நான் பார்த்ததே இல்ல. மாமா, இவங்க அர்ஜுன் எம்பிபிஎஸ் படிக்கும்போது அவருக்கு கிளாஸ் எடுத்த சார். அவங்க சாரோட ஒய்ஃப். அப்படியா? இது வரைக்கும் பார்த்தது இல்லையா? அதான் யாருன்னு அடையாளம் தெரியல.
நானும் உங்களை இது வரைக்கும் பார்த்தது இல்ல, அதான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. உங்க ஒய்ஃப் அர்ஜுனோட சித்தி வெளியே தான் நிக்கா, கூப்பிட இருங்க. இல்ல பரவாயில்ல, எங்கேயாவது யாரு கூடயாவது பேசிட்டு நிக்காலா காணோம். சாப்பிட்டீங்களா? ஆமா சாப்பிட்டுட்டோம். சொந்த ஊரு கன்னியாகுமரி தானா? இல்ல நாங்க சென்னை. முக்கியமா இங்க அர்ஜுனை பாக்கிறதுக்காண்டி தான் வந்தேன். அது பிறவைக்கு இங்கேயும் கொஞ்சம் தெரிஞ்சவி இருக்காவ. அவியலெல்லாம் பாத்துக்கிட்டு என்னமோ 2-3 நாளையில கிளம்ப வேண்டியதுதான். ஓ அப்படியா, சரி. பிள்ளை எல்லாம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாவ. இப்ப எல்லாம் அப்படித்தானே நடக்குது. படிச்சு முடிச்ச உடனே அவிய பாட்டுக்கு போயிருக்காவ. ஆனா உங்க பிள்ளை பரவாயில்ல, சொந்த ஊர்லயே ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஊர் பேரையும் காப்பாத்துறான். பாத்தியலாம், இப்படி எல்லாம் பிள்ளைகள் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது உள்ளதுதான். இப்ப எல்லாம் படிக்கிறதுக்காண்டி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்காவ. அது பிறவைக்கு பிள்ளைகளுக்கு சொந்த ஊருக்கு வர்றதுக்கே விருப்பம் இருக்காது. அதுதான் எங்க வீட்லயே நடக்குது. தெரியாம ஃபாரின்ல படிக்கிறதுக்கு அனுப்பணும். இனிமே அப்படிதான், எப்பயாவது லீவு கிடைக்கச்சுல ஊர் பக்கம் வருவாவ. வேற பிள்ளைகள் இருக்காவ. தினமும் வீடியோ கால்ல பேசியது. மூஞ்சியும் பார்க்க முடியும், சத்தத்தையும் கேட்க முடியும். ஆசைக்கு தூக்கி கொஞ்சத்துக்கெல்லாம் வீடியோ கால்ல முடியுமா? நேர்ல எப்பவாவது வருவாவ லீவு கிடைக்கச்சுலாம், அவ்வளவுதான். சரி. வெளியே கிளம்புறதுக்கு இருந்தியலோ? ஆமா, அப்பா வயலுக்கு போயிட்டாவாதான். ஆமா, நாங்க உள்ள வரச்சுலதான் அவர் போனாரு. சரி சார். மதியமே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் போனோம். இல்லங்க, அவசரமா போனோம். ஏபிகே ஹாஸ்பிட்டல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இங்க இருந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தி ஒரு நாள் வாரோம். சரி சார். சரி, அப்பனா நான் வரேன். அம்மாடி போயிட்டு வரேன். அம்மா கேட்டாவல்னா நானும் வயலுக்கு போயிட்டேன்னு சொல்லிருந்தா. சரி மாமா. சரிப்பா, அப்பனா நாங்களும் கிளம்புறோம். சார், மதியம் சாப்பிட்டுக்கிட்டு போவியான்னு நினைச்சேன். இனிமே ஒரு நாள் வாரேன், கண்டிப்பா வரோம். சரி சார். சரிம்மா, போயிட்டு வரோம். சரிங்கம்மா. அப்புறம் இப்படி பம்பர மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காதா, நல்ல ரெஸ்ட் எடு. பார்த்து பத்திரமா இரு. வரோம் அர்ஜுன். சரிங்க சார். நல்லா பிடிச்சு இளவனமே. இழுக்காதா, நீங்க என் கூடல சேர்ந்து வராதுங்க. ஐயே, என்னோட சேர்த்து இழுக்காதா, பொரிய மட்டும் பிடிச்சு இழு. நான் பொரியதான் பிடிச்சு இழுக்கேன். இழுக்க நீங்களும் கூடல சேர்ந்து வராதுங்க. பலமா இழு. பிடிங்க முடியல அத்தா. சாவிய போட்டா பூட்டி வச்சிருக்கியா? சாவிய நில்லுங்க அத்தா. சரி அனனி, எம்மா தூர போங்க. இரு கொஞ்சம் ரெஸ்ட் கூட. ஐயோ, ஆபீஸ்க்கு வர நேரம் ஆகுதே. அம்மா பொறுங்க அத்தா, என்னமோ கொஞ்சம் பிடிச்சு இழுத்தா வந்துரும். நீ பிடிச்சு இழுப்பல மாப்பிள கையோட சேர்ந்து வர போகுது. போறானமி, ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொடு. ஏமா, என்ன வாக்கம் இது? காலம் காத்தாலேயே அத்தா நேரம் குழந்தையார என்னத்தை போட்டு இழுக்கியாவ? அத்தா, வலிக்கதான் செய்யும். வலிய பொறுத்துக்கிடுங்க. வலிக்குது, இரு. வலிக்கதான் செய்யும். பொறவே இனிக்கவா செய்யும். இப்ப நீங்க ஒரு மோதிரத்தை எடுத்து கையில போடுதியா? அதுவும் நகை கடையில போய் மோதிரத்தை கழட்ட முடியல. நகை கடைக்காரன் மோதிரத்தை வெட்ட மாட்டான், உங்க கையதான் வெட்டுவான். உங்க நல்லதுக்கு தான் சொல்ல நானே பிடிச்சு இழுக்கேன். கயத்தையும் மாட்டியும் சொல்லிட்டு வேற எங்கேயாவது கொண்டு கையை நீட்டினேன்னு வச்சுக்கிடுங்க. கையும் சேர்த்து புடுங்கிட்டு விட்டுருவாவ. இருமா, ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொடு. இவ்வளோ என்னத்த நீங்களாம் இங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறியா? இங்க பாருங்க, அத்தானுக்கு கையில எலிப்பொறி மாட்டி இருக்கு. 1 மணி நேரமா பிடிச்சு இழுத்து பாத்துக்கிட்டே இருக்கேன். எப்படியோ லாக்கா இருக்கு, புடுங்க முடியல. அவன் பாத்துக்கிட்டு நிக்க. அத்தா கையில எலிப்பொறி மாட்டி இருக்கு பாரு. பார்த்தேன். பாத்தியா? இது எப்படி அவருக்கு கையில மாட்டுச்சு? எம்மா, எனக்கு கட்டியல்னா அவர்கிட்டே கேளுங்க. இப்ப என் கையில இந்த மாதிரி நான் மாட்டிட்டு நின்னேனா நீங்க என்கிட்ட கேட்கலாம். அவருக்கு கையில மாட்டி இருக்கு, அப்பனா அவர்கிட்ட தானே நீங்க கேட்கணும். இல்ல கையை எங்களை கொண்டு விட்ட? என் கொய்ய பியாத்து விட்டுட்டு வச்சுக்கண்டி ஒன்ன. ஒரு நாள் எனக்கிட்ட மாட்டாமலா போவேன். கார்த்திக் உனக்கிட்ட தான் கேட்கேன். ஐயோ அம்மா, பார்த்தா தெரியலையா? அத்தா, இவ ஒருத்தி. எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது, இழுக்கணுமா வேண்டாமா? இழு. நான் இழுப்பேன், நீங்க ஸ்டெடியா ஸ்ட்ராங்கா நில்லுங்க. நான் இழுக்க என்ன கூடல சேர்ந்து நீங்களும் வந்தேன்னு வச்சுக்கிடுங்க. ராத்திரி முழுக்க இப்படியே தெரிஞ்சது போல என்னமா இப்படியே தெரிய வேண்டியதா இருக்கும். இல்ல என்னால முடியாது. இழு. அப்படிதான் வந்துட்டு. ரொம்ப தேங்க்ஸ் அனமி. அதான் இவ்ளோ போராடி 1 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறவைக்கு எடுத்து விட்டுருக்கேன். நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். மறந்துடாதுங்க ஷவர்மா. ஒரு வாரம் வாங்கி தரேன். ஐயா அனமி, நீ என் குழந்தையா இல்ல, என் சாமி. குடி பவி. ஏன்டி அத்தான் பாடா பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு ராத்திரியில இருந்து. இப்ப கூட கிருங்காம நிக்க பாவம்.
யாரு? அத்தா. இவ ஒருத்தி பேசி பேசி அவளை கோவப்படுத்தி தான் இந்த நிலைமைக்கு ஆளானாய். இவ பேசி பேசி இப்பயாவது எலி பொறி என்னமே ஆணி அடிச்சு ஆணில தொங்க விட்டாலும் விட்டுருவா. குட்டி ஒன்னதான் கேட்டேன். அனுமி என்னால அக்கா தங்கச்சி உங்களுக்குள்ள சண்டே வந்துடப்படாதுமா, சத்தப்படாம இருந்துறேன். கடவுளே கார்த்திக். என்னம்மா கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க. இல்ல இது என்னது காலங்காத்தால அவ ஒரு கரையில இழுக்கா. அம்மா எலி பொறிமா எலி பொறி. எலி பொரியா? எலி பொரி எப்படி உங்க கையில மாட்டுச்சு? தெரியலாத்த, எப்படியே தெரியாம மாட்டிருக்கான். தெரியாம எப்படி மாட்டான்? தெரியாம தான் மாட்டுச்சு. பாவி பாவி, எலி பொரிய ரெடியா காத்துக்கிட்டா வச்சிருந்தேன், அதான் மாட்டி விட்டா எல்லாம் எல்லோல எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சியாடி. அந்த ஆளை கடந்து உறங்கா கட்டின புருஷன் புலம்பிக்கிட்டே இருக்கேன் ராத்திரி முழுக்க. தேவையாடா இது உனக்கு? இதான் அதிகமா பேசப்படாதுன்னு சொல்லியது. மாப்பிள்ள என்னதான் நடந்தது? என்ன நடந்தது யாது நடந்ததுன்னு எல்லாம் தெரியலாத்த. நான் ஏதோ ட்ரை பண்ண போய் கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு. விளங்கிய மாதிரி சொல்லல, இவன் சின்ன குழந்தை எலி பொறிக்குள்ள கைய விட்டுட்டு நிக்கான். கையை எங்களை கொண்டு விட்ட? கையா நீதான் தைரியமான ஆளாச்சே, சொல்லுடா பாக்கலாம். பொடி. ஐயோ இவ கூட பேசின பேச்சுக்கு என்னென்ன போராட்டம் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரியலையே. மாப்பிள்ள உறங்கிய சமயம் பார்த்து இந்த அனமிதான் என்னத்தையாவது வேலை செஞ்சிருப்பா. அக்கறக்கு வேலை. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல. அப்படியே மாட்டி விட்டு விளையாடணும்னு எனக்கு தோணினாலும் உங்க மொபைல் கேட்கண்டியலாம் அவளுக்கு கையில வேணா மாட்டி விட்டுருப்பேன். குட்டி கொஞ்சம் வாய அடக்கு. பின்ன எனக்கு வேற வேலை இல்லையா? ஐயோ அத்தா ஒன்னும் இல்ல, யாரோ யாரோவா? யாரோ அத்தா எலிய பிடிக்கிறதுக்கு எலி பொறி வச்சிருக்காவ, மேல வச்சிருப்பாவ போல. பழைய புக் எடுக்கிறதுக்கு மேல ஷெல்ஃப்ல கைய போட்டனா யாரோ எலி பொறி வச்சிருக்காவ, என் கையில மாட்டிக்கிச்சு அத்தா, அவ்வளவுதான். அது அந்த பையன் இருக்கட்டும். ஐயோ எப்ப நடந்தது? சம்பவம் எல்லாம் ராத்திரியே நடந்து முடிஞ்சுது அத்தா. பவின், கார்த்திக் மாப்பிளைக்கு கையில எலி பொறி மாட்டி இருக்கு. நீ காணலையா? எடுத்த உடையலையா? இல்லம்மா, நானே இப்பதான் அவரை பாக்கேன். ராத்திரி கொஞ்சம் வேலையா இருந்தனா வேலை பார்த்துக்கிட்டே உறங்கிட்டேன். எங்க கை ரொம்ப வலிக்குதோ? ரொம்ப எல்லாம் இல்ல பவி, லேசா. வலி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவன் கிடக்கான், சின்ன குழந்தையா இவன். ஒரு ஸ்டூல போட்டு யாரு இருக்கலாம்ல மேல. நீங்க வாங்க, அவனுக்கு வேற வேலை இல்ல, அவன் குழந்தையாரு அவனுக்கு மேல. போய் வேலையை பாருங்க. இந்த குட்டி என்ன ஒரு மாதிரி கிரிமினல் பார்வையெல்லாம் பாக்குது? ஒரு வேலை அத்தானுக்கு கையில இந்த பெண்ணு தான் மாட்டி விட்டுருப்பாளோ? குட் மார்னிங் பவி, ஹாவ் a nice day. நைஸ் டே. ஐயோ என்னமோ பழி வாங்குறதுக்கு மனசுக்குள்ள பேசியா போலயே. குட் மார்னிங் பவி, நீ என்னமா ஆபீஸ்க்கு கிளம்பலையா? இப்ப கிளம்பிடுவேங்க. உயிரெல்லாம் போகுது. குடு பவி. ஏன் டீ? புருஷன் கையில இருந்த எலி பொறியை வெளியே எடுத்து விடியதுக்குள்ள என் உயிர் போயிட்டேன். ஒரு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வா. எனக்கும். வெரி சாரி, காஃபி போடுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. தியா தியா, என்னத்துக்கு அங்க இருந்தே கத்திட்டு வராருன்னு தெரியல. ஏய் என்ன பண்ணிக்கிட்டு நிக்க? போடி, கண்ணு தெரியலையா உங்களுக்கு? அங்கிருந்தே கத்திக்கிட்டே வாரியா? இதுவே வேற யாராவது தூரத்துல இருந்தே கத்திட்டே வந்தா ஆட்டம் போடுவியா எல்லாம்? அது இருக்கட்டும், நீ என்ன பண்ணிக்கிட்டு நிக்கன்னு கேட்டேன். போடி, பார்த்தா தெரியலையா? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நிக்க? ஐயடா, அது பிறவைக்கு யார் பண்ணுவா? இந்த வீட்ல எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பொண்டாட்டி நான் மட்டும்தான். அப்பனா நான் தானே செஞ்சாவனா? தியா, அத மொத கீழே வை. ஏன்? ஏய் பையன் சொல்றேன்ல. சுபா, என்ன? யார கேட்டு இதெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு நிக்க? நான் செய்யாம வேற யார் செய்வா? ஓ, உங்க சித்தி வந்து நம்ம ரூம பெருக்கி அது பிறவைக்கு க்ளீன் பண்ணுவாவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் நான் செஞ்சிருப்பேன்ல, உனக்கிட்ட இதெல்லாம் செய்யறதுக்கு யார் சொன்னது? நீங்க செய்ய போறீங்களா? நானே செஞ்சிருப்பேன். நீ அது இருக்கட்டும், இந்த கட்டில அங்க நகர்த்தி போட்டிருக்கலாம், அது யாரு? கவினை வர சொல்லி நீக்கி போட்டியா? இல்ல. பிறகு உன் மாமனார் யாராவது இந்த பக்கமா போகும்போது அந்த ஆளை கூப்பிட்டு நீக்கி போட சொன்னியா? இல்ல. அப்புறம் இங்க நான் கடந்த கட்டில அங்க வரைக்கும் தள்ளி போயிருக்கு. கவினை வரையல, உன் மாமனார் வரையல, அது எப்படி அங்க வரைக்கும் நகர்ந்து போச்சு? ஓ அதுவா, நான் தான் நகர்த்தி போட்டேன். நீ நகர்த்தி போட்டியா? ஆமா. உனக்கு எவன் இதெல்லாம் செய்ய சொன்னது? எப்பயும் போடும்போது நான் தான் மெல்ல மெல்ல உருட்டி அந்த பக்கமா தள்ளி போடுவேன். ஏய் லூசு லூசு, அறிவு இருக்காடி உனக்கு? அதோட வெயிட் என்னன்னு உனக்கு தெரியுமா? இப்ப ஏன்? ஏடி, நீ இப்ப பிரெக்னெண்டா இருக்க, உன் இஷ்டத்துக்கு இவ்வளவு பெரிய வெயிட்ட நகர்த்தி போட்டிருக்க. இல்ல, மெல்ல மெல்ல தான் தள்ளினேன். உனக்கு நான் கிறுக்கா பிடிச்சிருக்கேன். வெயிட் தூக்கப்படாதுன்னு உனக்கே தெரியாதா? 3 மாசமா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், வெயிட்டே தூக்கப்படாதுன்னு சொல்லிருந்தேன். என்னமோ சொல்ல போனா தினமும் கீழே இருந்து மேல ஏறியா, மேல இருந்து கீழே இறங்கிய, ரூமே கீழே ரூமுக்கு மாத்தலாம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா விவரம் கிட்டத்தனமா இவ்வளவு பெரிய கட்டில அங்க நகர்த்தியது இங்க நகர்த்தியது? நான் வெளியே போதுக்கு முந்தி உனக்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். அப்பயே சொல்லிருக்கலாம்ல, போடணும் அப்படின்னு நானே போட்டுட்டு போயிருப்பேன்ல. இப்ப என்னத்துக்கு இவ்வளவு கத்துதியா? எடி, உனக்கு இது விளாட்டா இருக்குல்ல? இங்க மட்டும் இல்ல, இனிமே கிச்சன்ல நான் தான் போடணும்.
கிச்சன்ல மாப் போட போறியா? இங்கே நீ இனிமே எதுவும் பண்ண வேண்டாம், நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ கிச்சன்லயா போறேன்? சாரா இருந்தாலும் இதெல்லாம் அவ பாத்துப்பா. தினமும் கிளீன் பண்ணலனா எனக்குலாம் சமைக்கிறதுக்கே தோணாது அர்ஜுன். அதெல்லாம் அந்த அம்மா இனிமே பாத்துக்கோ. உங்க சித்தி தானே பாத்துக்கிட்டு தான் மறு வேலையே பாப்பாவ. அதெல்லாம் எப்படி பார்க்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, குழந்தை பிறக்கிறது வரைக்கும் டேபிள் அந்த பக்கம் நகர்த்தியது, இந்த பக்கம் நகர்த்தியது, பெட் அங்க இங்க நகர்த்தியது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. என்ன புரியுதா? சரி வளருங்க, நான் போட்டு முடிச்சிடுறேன். எது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொண்டா. இல்ல நானே போடுறேன். போறப்பதானே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போனேன். அது எதுவுமே என்ன நீ சாப்பிடலையா? அது இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு சாப்பிடலாம் தான். இங்க பாரதியா, நான் எவ்வளவு அக்கறையா பாசமா உன்னை பாத்துக்கிட்டாலும் ஒரு சில விஷயத்துல எனக்கு நல்ல கோவம் வரும். இந்த டைமுக்கு சாப்பிடாதது, சாப்பிட தர பொருள் அப்ப சாப்பிடலாம் இப்ப சாப்பிடலாம் சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிது, மெடிசின் சாப்பிடறதுக்கு லேட் பண்ணியது, இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல என் பேஷண்ட்ஸ் யாராவது பண்ணாலே சரியா திட்டு வாங்கிட்டு போவாவ. நீ ஏன் குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு இந்த கிறுக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காததியா? கொண்டா. இல்ல அதான் கொடுன்னு சொல்லலாம். அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன். கேக்குது, சொல்லு. யார் ஏதோ வீட்ல மாப் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போலயே. இது என்னமா கேக்கல சமியா? இல்லங்க, நாங்க எல்லாம் வீட்டு வேலை செய்யறதுல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவியா. நீங்க புதுசே இருந்தாலும் அழகா போடுதியலே, அதான் கேட்டேன். ஆனா உனக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூடிட்டுடி. குறைக்கிறேன்னா மொத்தமா குறைச்சு விட்டுறியேன். சரி, இனிமே இந்த வேலையெல்லாம் நீ பார்க்க கூடாதுன்னா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முந்தி நானே எல்லாத்தையும் செய்யலாம். இல்ல யாராவது பார்த்தாவல்னா? பார்த்தா பாத்துக்கிட்டு போட்டோம். ஓ, அப்ப சமையலே அப்படியே செஞ்சிருங்க. சரி. சரியா? ஆமா, ஆனா நானே ததக்க பித்தக்கன்னா பண்ணுவேன். நீ கிட்ட இருந்து அதை போடு இதை போடுன்னு சொல்லி கொடுத்தா போதும், நானே எல்லாம் செஞ்சிருவேன். எல்லாரும் பாப்பாவ நீங்க சமைக்கிறத பாத்துக்கிட்டு போட்டு நமக்கு என்ன? சிரிப்பாவ சிரிச்சுக்கிட்டு போட்டு நமக்கு என்னடி? சரி, நீ மெதுவா போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிடு. சாப்பிட்டு இருங்க. ஏங்க சொல்லுங்க. என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இல்ல? ஆமா. என் மேலயா உங்க பிள்ளை மேலயா? உன் மேலதான். என் மேலதான் உங்களுக்கு பாசம்னா போன வாரமா நான் தானே இதெல்லாம் செஞ்சேன். அப்பயா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தோணல? நேத்துக்கு வரைக்கும் நான் தான் சமைச்சேன். அப்ப எல்லாம் ஏன் உங்களுக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தோணல? இப்படி பாயிண்டா கேட்டியன்னா நான் என்னடே பதில் சொல்லதுக்கு? அப்பனா என்னைய விட உங்க பிள்ளை தானே உங்களுக்கு முக்கியம். சேச்சா, வந்தது நீ தானே, அதனால நீ தான் எனக்கு முக்கியம். நான் முக்கியனா? முன்னால இருந்து நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யணும்ல. அது நம்ம மனசு விட்டு இப்பதானே மனசு திறந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். பயலே, போய் 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 என்ன போய் சொல்லுதியாலா? உள்ளத தாண்டி சொல்லேன். வா எடுத்தா போய். என் மேலதான் பாசனா முன்னால இருந்து இந்த வேலையெல்லாம் ஷேர் பண்ணிருக்கணும்ல. இதுக்கு முந்தி ஒரு நாள் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருப்பியலா? நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முந்தி சாரா ஒத்தேல கட்டப்பட்டா ஒரு நாள் தூத்து தொடச்சு கொடுத்திருப்பியலா? அவ போனதுக்கு பிறவைக்கு இவ்ளோ நாள் நான் ஒத்தையில சமைச்சு வீட்டுல உள்ள வேலையெல்லாம் செஞ்சு நம்ம ரூம்க்கு மட்டும் இல்ல எல்லா ரூம்க்கு போய் நான் தான் மாப் போடுவேன். அப்ப எல்லாம் என் வேலையை ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல. உயிருக்கு உயிரான தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தோணுனது இல்ல. நான் கட்டின பொண்டாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தோணுனது இல்ல. உங்க பிள்ளைக்காண்டி பூச்சமே இல்லாம வீட்டை தொடச்சிட்டு இருக்குதியா? நீ பேக்க மாதிரி கேள்வி கேட்டியனா? நான் உன் மேல உள்ள பாசத்துலதான் வேலை செய்யேன். கொண்டாங்க, நானே பாத்துக்கிட்டேன். என் மேல புதுசா எந்த அக்கறையும் தேவையில்லை. ஓய், பேக்கம் எல்லாம் பேக்கம், நான் பேக்காவே இருந்துகிட்டு போறேன். கொஞ்சோன்னு சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, ஆகா இந்த மனுஷனுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா இப்பதானே தெரியுது என் மேல உள்ள பாசம் இல்ல, இவருக்கு பிள்ளை மேல உள்ள பாசம். ஓய், என்ன புலம்பிக்கிட்டே நிக்க? என் பொழப்பே நாரிக்கிட்டு இருக்கு, நான் பாட்டுக்கு புலம்பியேன். உங்களுக்கு என்னவா? வியாசத்தை கூட்டா போதும், பொட்டு பொட்டு பொட்டுன்னு கடு தோத்து போயிடும். இதுல பேக்கு மாதிரி பேசியனா? என் வேலைய எனக்கு செய்யறதுக்கு தெரியும், யாரும் என்னைய பாவம் பாக்காண்டா. ஐயோ, இவ உளுந்து என்னமோ 9 மாசம் கவனிப்பாவ. பிள்ளை பத்தி நீ கையில கொடுத்ததுக்கு பிறவைக்கு என்னைய கண்டுக்கிடவே மாட்டாவேலாம். அதுக்கு இப்பவே நான் பழகேன். பேக்குங்காரன் என்னை பார்த்தா பேத்த பிள்ளை போலயே தெரியுதே. என் வேலை முடிஞ்சுத, இனிமே எனக்கு என்ன வேலை இங்க? ஓய், என்ன கை கைதான். கையெடுத்தாதான் கதவு திறந்து போக முடியும். எனக்கு அந்த பக்கமா மாப் போடணும். கதவு திறங்க. திறந்து போமா, உன்னை யாரு பிடிச்சு வச்சிருக்கது? எனக்கு கோவம் வரும். காட்டு. என்னது? என்னமோ வரேன்னு சொன்னியே. கோவம்? அதான் காட்டு. என்ன ஹீரோன்னு நினைப்பா? உனக்கு ஹீரோ தானே. எனக்கு வில்ல நீங்க. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு வில்லன் தான் நீங்க. அப்படியா? ஆமா. பரவாயில்லையே, வில்லனுக்கு பிள்ளை எல்லாம் வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. என்ன பண்ணியது? வேற வழி இல்லையே. வில்லனுங்க கூட எல்லாம் குப்பை கொட்ட வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு என்ன பாக்கத்துல பேத்த பிள்ளையா தான் தெரியும், அதான் பேக்குன்னு சொன்னீங்களே. சரி நகரு, நானே மாப் போடுறேன். ஒன்னும் தேவையில்ல. என்னமோ 9 மாசம் உளுந்து கவனிப்பியா?
அதுவும் உங்க பிள்ளைக்காண்டி. அது பிறவிக்கு எல்லா வேலையும் நான் தானே செஞ்சாவணும். அதனால பழகிக்கிறேன். நீ கவலையே படாத. என்னமோ 15 வருஷம். என்னமோ 15 வருஷத்துக்கு எல்லா வேலையும் நானே செய்யலாம். போதுமா? 15 வருஷம் என்ன கணக்கு? அது என்ன கணக்கு 15 வருஷம்? 15 வருஷத்துல 9 பிள்ளைங்க. 15 வருஷத்துல 9 பிள்ளைங்களா? ஆ, அப்பனா எல்லா வேலையும் நான் தானே செய்ய வேண்டியதா இருக்கும். அதனால 15 வருஷத்துக்கு நீ கவலையே படாத. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நாம தானே வேலை செய்யணும். அப்படி இப்படின்னு எல்லாம் நீ நினைக்காத. 15 வருஷத்துல 9 பிள்ளைங்க. அப்பனா நான் தானே எப்பவும் வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். எப்படி டீல்? போயா நானே பிள்ளை பெத்து குடிக்க மெஷினா? ஆள பாரு. அப்போ நான் கேட்கறத கொடுக்க மாட்டேன். மாட்டேன். நானே உங்களுக்கு மெஷினா? அப்போ நான் 10 பிள்ளை பெத்து கேட்டாலும் நீ பெத்து கொடுக்க மாட்ட. எனக்கு வேலை இருக்கு. மொப்பலாம் எங்கடி ஓடுற? அர்ஜுன்! என்ன வெக்க வந்துட்டு போலாம்? அதெல்லாம் இல்ல. இல்லையா? இல்லையே, வெக்கப்பட்டுதான் ஓடுன மாதிரி தோணுது. அது பரவாயில்ல, இதுவும் நல்லாதான் இருக்கு. நீ வெக்கப்படுறதா இப்பதான் பாக்கேன். அதுக்கு தர குடிக்காம வந்திருக்கணும். உடேன் விட்டதை பிடிக்கிறதுக்கு தான் அடுத்த 8 இருக்கேன். அப்ப பாத்துக்கலாம். ஆனா நீங்க இருக்கிற பத்திலாம் ரொம்ப மோசம். கட்டின பொண்டாட்டி கிட்ட மோசம்னு பேர் எடுத்தாலும் தப்பே இல்ல. ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு. பேக்குன்னு சொன்னதுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு தானே? இல்லடி, என் லைஃப்ல மொத ஒரு பொண்ணை சைட் அடிச்சேன். அது யாருன்னு சொல்லு பாப்போம். உங்க எக்ஸியா தான் இருக்கணும். அடியே, அவளை உடைய மாட்டேல. உலகத்திலே கட்டின புருஷனை இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க பார்த்தது நீ தாண்டி. இந்த பெருமையெல்லாம் உனக்கு தான் வந்து சேரும். தேங்க்யூ தேங்க்யூ. நான் மத்த பொண்டாட்டிங்க மாதிரி எல்லாம் இல்ல. அப்படியே புருஷனை ஃப்ரீயா பறக்க விடணும். நாங்க பறந்தா தெரியும். பறந்துதான் பாருங்களேன். அது சரி. ம், ஒண்ணு. என்ன ஒண்ணு? ஒன்னே ஒண்ணு. ம்ஹும். ம். ம்ஹும். வேலை இருக்கு. கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போலாம். ம்ஹும். உன்கிட்ட எவன்டி பெர்மிஷன் கேட்டது? எனக்கு தேவைன்னா எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு பிடிச்சவளே, என் உயிரினில் கலந்தவளே, என் இதயத்தை நொறுக்கி நனப்புல நெருஞ்சி போன உன் கண்கள் என்னை காண எங்குவது காதல் தான. முதல் ஒன்ன பார்க்கையில விழியெல்லாம் காதல் புள்ள, அழகால கண்ணு 2 பறிச்சு காதல் அத வெடிச்சு போரியே. இது காதல் தாண்டி வேறு இல்ல, உன்னை தாண்டி எது தோணவில்லை. என் ஆருயிரே நீ பேரழகே, தட்டி தழுவி காதல் காதல் சொல்ல ஏங்குறனே. என்ன? இதான் வில்லன்னு சொன்னது. நான் வில்லனாவே இருந்துகிட்டு போறேன். நீங்க ஹீரோயின் தானே. தள்ளி விட்டுட்டு போக வேண்டியது தானே. என் கையை யாரோ கட்டி போட்டாவ. கைய மட்டுமா? நல்லா நீங்க நல்லவரு வல்லவர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வில்லத்தனமா தான் பேசுதியா இப்ப எல்லாம். உன்கிட்ட வில்லனாவே இருந்துட்டு போறேமா. ஆமாம், குழந்தை பிறக்கிறது வரைக்கும் தானே இப்படி எல்லாம். அது பிறவைக்கு நீ கவலையே படாதடி. 15 வருஷம். யாச்சும் இப்படி எல்லாம் காமெடி பண்ணுதியா? ஏடி காமெடி இல்ல, நான் நிஜமா சீரியஸா பேசியேன். ஆமா, நான் மெஷின் தானே உங்களுக்கு பிள்ளை பெத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னமோ தெரியலடி, இப்ப எல்லாம் உன்னை விட்டு நகரவே தோணல. அப்பனா நகராதுங்க, இப்படியே இருங்க. உனக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கும் பிரச்சனை இல்ல. சரி இங்க பாரு, இனிமே இந்த பெட்டை நகர்த்தி போடுறது, டேபிள இழுத்து போடியது, இந்த வேலை எதுவும் நீ செய்யப்படாது. புரியுதா? வெயிட் தூக்கப்படாது. அப்புறம் நான் எது சாப்பிட கொடுத்தாலும் அதை கரெக்ட் டைமுக்கு சாப்பிட. அப்பந்தான் நீ நம்ம பிள்ளையும் ஆரோக்கியமா இருக்க முடியும். சரிங்க சார். ஆமா, நான் ட்ரீட் கேட்டானே உங்ககிட்ட. ஆமாண்டி, நீ தான் என்ன வேணும்னு கேட்கவே இல்ல. என்ன வேணும்னு சொல்லு. நான் எது கேட்டாலும் தருவீங்களா? நீ எது கேட்டாலும் தருவேன். நீ இந்த வீடை எழுதி கேளு, மொத்த சொத்தையும் எழுதி கேளு. அவ்வளவுலாம் வேண்டாம். அப்போ மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சுக்கிட்டு உங்க சித்தி என்னை ஆள் வச்சு கொலை பண்ண பாப்பாவ. உங்க சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாப்பா. அதுக்கு மேல. அதுக்கு மேலயா? வேற என்னடி? நேரம் வரும்போது கேப்பேன், நீங்க கொடுக்கணும். ஏன் இப்ப நேரம் வரலையா? வரும்போது கேப்பேன், அப்ப கொடுத்தா போதும். அப்ப இல்ல நான் இதை செய்ய மாட்டேன், எனக்கு இது பிடிக்காது, அப்படி இப்படின்னு நீங்க காரணம் சொல்லப்படாது. பில்டப் எல்லாம் பலமா இருக்கு. என்னமோ கிரிமினல் வேலை பார்க்க போறேன்னு மட்டும் தெரியுது. அர்ஜுன், அம்மாடி தியா, தியா. மாமா. என்னம்மா? உங்களை எல்லாம் வெளியே மாமா. அந்த ஆளுக்கு இப்ப என்னவா? ஆளாம் அப்பா. நீ என் பிள்ளைக்கு என்னை அப்பான்னு சொல்லி கொடுத்தா போதும். எனக்கு அப்பான்லாம் சொல்லி தராத. நான் ஒன்னும் குழந்தை இல்ல. அம்மாடி தியா. யாருக்கு விடுங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காவ. தியா. வரேன் மாமா. என்ன
என் தம்பி எனக்கு கவின் கூப்பிடுறான். அப்ப பெத்தவர் இப்படி நேரமா கூப்பிட்டது மட்டும் இவருக்கு கேட்காது. கவின் மட்டும் வேணும். கவின் வரோம். வாடா, என்ன எல்லாரும் வந்திருக்குதியா? சென்னை ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிட்டு போலான்னு வந்தோம். முக்கியமான விஷயமா? ஆமா. என்னடா? இனிமே இந்த ரூம்ல உங்களுக்கு இடம் இல்ல. கீழ ரூம் ரெடியா இருக்கு. கீழ ரூமா? ஏண்டா, இந்த வீடு வச்ச நாளையில இருந்தே நான் இந்த ரூம்ல தான் இருக்கேன். தியா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ரூம்ல தான் இருக்கோம். இந்த ரூம்ல இருந்து மட்டும் நான் ஷிஃப்ட் ஆனதே இல்ல. ஏன்? அம்மாடி தியா, சொல்லுங்க மாமா. முந்தியெல்லாம் நீ அர்ஜுனும் மட்டும் தான். ஆனா இப்ப உன் வயித்துல இந்த வீட்டு வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீ மேல கீழேன்னு சொல்லிட்டு 100 தடவை யார் இறங்கியது நல்லதுக்கு இல்ல. அதான் நான் கவினு அது பிறகு உங்க தாத்தா எல்லாருமே சேர்ந்து கீழே ரூம் ரெடி பண்ணிட்டோம். அதெல்லாம் பழைய பொருளை தானே தூக்கி போட்டிருந்தியா? அதெல்லாம் மாத்திட்டு வந்தியா? இப்ப நீங்க இருக்க ரூமை விட கீழே ரூம் தான் அழகா இருக்கு. ஆமாண்ணே, வால் பெயிண்டிங் கூட பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமா அர்ஜுனா, அவ வேற பிள்ளை தாச்சியா இருக்கா. காலமா வேலைக்கு போற நேரத்துல அவசர அவசரமா கீழே இறங்குவா, மேல ஏறுவா. அப்பப்ப தலை சுத்து வேற இருக்குது. மேல கீழேன்னு சொல்லிட்டு யார் இறங்கியது நல்லதுக்கு இல்ல. நீங்க கீழே ரூமுக்கே மாறிடுங்க. அப்பனா சரி. அர்ஜுன். என்னமா? ஏன்? எனக்கு நம்ம ரூம் தான் பிடிச்சிருக்கு. இந்த நேரத்துல கீழே ரூம் தான் சேஃப். நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பெரியவெல்லாம் சொல்லியாவே எல்லாம். அர்ஜுன், எனக்கு இந்த ரூம் தான் வேணும். இந்தா போட்டுட்டே ஒரு வார்த்தையா? ஏன்? இந்த வீட்டுக்கு வந்த முத நாள் உங்களை ஃபேஸ் பண்ண முடியாம நின்னது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு உங்களை வெளியே துரத்துனது, நீங்க எனக்கு புடவை கட்டி விட்டது, அத்தனை மெமரியும் இந்த ரூம்ல தாங்க இருக்கு. எனக்கு இந்த ரூம் தான் வேணும். எனக்கு கீழே ரூம் தான் வேணும். நான் வர மாட்டேன். சரி, நீ மேலேயே இரு, நான் கீழே ரூம்ல இருக்கேன். நீங்களா பிரெக்னண்டா இருக்கியா? நான் தானே பிரெக்னண்டா இருக்கேன். அதனாலதான் கீழே ரூம்க்கே ஷிஃப்ட் ஆகலான்னு சொல்லான். நான் வர மாட்டேன். இனிமே எப்பயாவது கட்டில அந்த பக்கம் தூக்கி போடியது, இந்த பக்கம் தூக்கி போடியது. மாட்டேன். டேபிள் வெயிட்டே தூக்க மாட்டேன். பூ போல மேல நடப்பேன், பூ போல கீழே இறங்குவேன். ஏதாவது கிறுக்கு வேலை பார்த்தா கீழே ரூம்க்கே தூக்கிட்டு போயிருவேன். நான் இந்த கிறுக்கு வேலையும் பார்க்க மாட்டேன். என்ன அண்ணே, கீழே ரூம்க்கு ஷிஃப்ட் ஆக மாட்டியா போல? என்னத்த உங்களுக்குள்ளே இப்படி நேரமா பேசிக்கிட்டு நின்னியா? அது ஒன்னும் இல்ல, எங்களுக்கு இந்த ரூமே ஓகேடான். மேலெடுத்து உத்தரவாண்ணே. உத்தரவு போட்டதுக்கு பிறகு வேற வழி? அம்மாடிடியா, இந்த நேரத்துல உனக்கு கீழே இருக்க ரூம் தான் நல்லது. ஆமா பாட்டி, நானும் இவர்கிட்ட அப்பால இருந்து இததான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எது? இவர் தான் ரூம் எல்லாம் மாற முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நானு? ஆமா. டேய், எனக்கு தான் எங்க ரூம்ல இருந்து மாறதுக்கு விருப்பம் இல்ல, போதுமா? புரியுது நை. அம்மாடி, இங்க உனக்கு? நானும் அதுதான் மாமா சொல்லேன். அதெல்லாம் அவளை நான் பாத்துக்கிட்டலாம். இந்த ரூமே எங்களுக்கு ஓகே தான். இப்போதைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் தான் கூடவே இருக்கேன்ல, பாத்துக்கலாம். சரி நை, மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்ததுக்கு பிறகு மாத்த முடியுமா? டைசன், அண்ணனுக்கு பை சொல்லு, நம்ம போலாம். இப்ப சந்தோஷமா? சரி, நான் வந்ததுக்கு பிறகு அந்த பெட்டை நகர்த்தி போடி, ஒரு போன் பண்ணிட்டு வரேன். அதுக்கு முந்தி நீ கைய வச்சா கீழே ரூம் தான், புரியுதா? எடுத்துடலான்னு முடிவே பண்ணிட்டீலாம்? ஆமாப்பா, எடுத்துடலாம். இனிமே என்ன செலவு வரப்போகுது? இல்ல, உங்களுக்கும் வயசாயிட்டு தேவைப்படல உங்களுக்கும். எனக்குன்னு சேர்த்து வச்சு நான் என்ன செய்ய போறேன் இனிமே? தியாக்கா கல்யாணத்துக்கே அந்த ரூபாய் எடுத்திருக்க வேண்டியதுதான். ஆனா அப்ப எடுக்க முடியல. உங்களுக்குன்னு கொஞ்சம் இருக்கட்டும். எனக்கு என் பியாத்தி இருக்கா, பியாத்தி புருஷன் இருக்காரு. அவி என்ன பாத்து பாவேன். என்னமோ 9 மாசத்துல குழந்தை பிறந்துறான். பிறக்கே சமயம் நம்மள ஒரு பவுனுக்கு போடணும். இப்பே எடுத்து வச்சிருவான்னு தோணுது. நகை விலை வேற ஏறிக்கிட்டே போகுதுலாம். என் பியாத்தி வயித்துல குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல. அப்பதான் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வச்சிருந்த ரூபாய் ஞாபகத்துல வந்தது. அத ஒத்திக்கு வச்சுக்கிட்டு 1 பவுன்ல போட முடியுமா? அத வச்சுக்கிட்டு எப்படி 1 பவுன்ல எடுப்பியா? இவர் எப்ப பார்த்தாலும் கையில ஒரு மோதிரம் போட்டுப்பார்ல, 1/2 பவுனுக்கு மேல உண்டு. யாரு? தியா தாத்தா போட்டிருக்கேதா? ஆமா, அது எனக்கிட்ட தான் இருக்கேன். தியா கல்யாணத்துக்கு எவ்வளவு கஷ்டம் வந்ததுக்கு பிறகு அதை நான் அழிக்கவே இல்ல. அதையும் கொடுத்து 1 பவுன்ல என்னத்தையாவது எடுத்து வச்சிருவோம். தியா மாமா, அது நீங்க தியாக்க தாத்தா ஞாபகமா எல்லாம் வச்சிருக்குதியா? அதை என்னத்துக்கு இப்ப அழிக்க போறியா? அவருக்கு ஞாபகமா வச்சிருக்கேத என்னத்துக்கு அழிக்கணும்னு கேக்கேன். ஆமா, அததான் நானும் கேக்கேன். அது இருக்கட்டும், ஒன்னும் நினைக்க மாட்டாவாவியா? 1/2 பவுன்ல போட்டாலும் போதாம். நீங்க ஒன்னும் செய்யலைனாலும் தியா வீட்டுக்காரர் என்ன தப்பாவா நினைக்க போறாரு? அவர் ஒன்னும் நினைக்க மாட்டாரு. ஆனால என் சந்தோஷத்துக்காண்டி. ஆனா தியா தாத்தா ஞாபகமா தானே நீங்க வச்சிருக்குதியா? அதை எப்படி கொடுப்பியா? அவர் போய் வருஷம் ஆகுது. நானும் இனிமே எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு தெரியல. அது எப்படியும் தியாக்கு தானே போய் சாரம். அதுக்கு அவருக்கு ஞாபகமா குழந்தைக்கு போட்டுடலான்னு இருக்கேன். நாங்க இல்லனாலும் பாக்கச்சுல தியாக்கு தோணலாம். இது தாத்தாக்கு மோதிரத்துல அழிச்சு செஞ்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஓ, நீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ? ஆமா, எப்படியும் அவளுக்கு தானே அது. சரி, குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தி குழந்தைக்காண்டி நகை ஒன்னும் செய்யாண்டாம். நீங்க ஒண்ணு செய்யுங்க, போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ரூபாய் எடுத்து 1 பவுன்ல ஒரு தங்க காயின் எடுத்து வைங்க. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அதை கொடுத்து நகை எடுத்துக்கிடலாம். அப்படின்னு சொல்லுதியா? ஆமா, குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தி குழந்தைக்காண்டி நகை ஒன்னும் எடுத்து வைக்காண்டாம்.
நீங்க எல்லாம் சொன்னா சரியாதான் இருக்கும். சரி அப்பனா நான் இன்னைக்கே போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ரூபாய் எடுத்துறேன். நீங்க ஒத்தைக்கு போவாண்டாம், நானும் கூடால வாரேன். இப்ப தியாக்கு தெரிஞ்சதுன்னா அதோட இப்ப எடுக்காண்டாம். அப்படி இப்படின்னு 1000 காரணம் சொல்லுவா. அவளுக்கே தெரியாம தான் எடுக்கணும். அவளையும் கூட்டிகிட்டு போக முடியாது. நீங்க யாராவது கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கலாம். சரி நானே கூட வாரேன். ஆனா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னைக்கு போவாண்டாமே, நாளைக்கு போமா? அப்படியா? சரிப்பா. இன்னைக்கு போனா என்ன, நாளைக்கு போனா என்ன? அப்பனா நாளைக்கு போவோம். தியாகிட்ட இத பத்தி எல்லாம் சொல்லாண்டானா? சரி. இவர்தான் அப்பா, 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 அப்பா. இவன் என்னதுக்கு எதையோ பாதி கொடுத்தது போல இருந்தாலியா? லே சீனிவாசா, ஐயா இவன் என்ன 1ஆம் கிளாஸ் குழந்தையா இப்படி ஒப்பாரி வைக்கிறதுக்கு? லே என்னப்பா? இல்ல இங்கனே இருந்து அழுதுகிட்டு இருக்க. நீ என்ன சின்ன குழந்தையா இந்த வயசுல அழுதுக்கு? இல்லப்பா, மனசு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்து என்ன சொல்லதுக்குன்னு தெரியல. இது கொள்ளலாம், என்ன சொல்லதுக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அழியது. இல்லப்பா, இன்னைக்கு காலமா அர்ஜுனுக்கு படிச்சு கொடுத்த ஒரு வாத்தியாரும் அவிய வீட்டுக்கார அம்மாவும் வந்திருந்தாவளே. ஆமா, அவியலுக்கு என்ன? அவியலுக்கிட்ட இன்னைக்கு அர்ஜுன் என்ன சொன்னான் தெரியுமா? அவனுக்கிட்ட இந்த அழைப்பு வாங்கியது உனக்கு புதுசா? நீ செஞ்ச வேலைக்கு அவனுக்கு கோவம் வரத்துல எல்லாம் அறுக்கதான் செய்வான். இல்லப்பா, முதல்ல என்னைய பார்த்து இதுதான் என் அப்பான்னு சொன்னாரு. நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இது வரைக்கும் அவன் இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லையா, இவனுக்கு உனக்கு அப்படின்னு தான் என்னைய பேசுவான். முதல்ல இதுதான் என் அப்பான்னு சொன்னாரு. இந்த செகண்ட் நான் செத்து போனாலும் சந்தோஷமா செத்து போயிருவேன் அப்பா. எனக்கு இது போதும். அவன் வாயில இருந்து இது வரைக்கும் இதுதான் என் அப்பான்னு யாருக்கிட்டையும் சொன்னதில்ல. இப்ப என்கிட்ட அவன் பேசியெல்லாம் சிரிச்சதில்ல, எனக்கிட்ட நேரா அப்பான்னு கூப்பிட்டதில்ல. ஆனா யாரோ ஒருத்தர்கிட்ட இதுதான் என் அப்பான்னு சொன்னாரு. இல்ல ஒன்னில் சொன்னான்னு சொல்லு, பெத்த மொபைல் தானே, இல்லைன்னா சொன்னாருன்னு சொல்லு. எனக்கு தெரியலப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்ப. ஸ்ரீனிவாசா, அவனுக்கு வாழ்க்கையில இது வரைக்கும் அவனுக்கு நடந்தது எல்லாமே துரோகம் தான். சின்ன வயசுலயே பெத்தவளை பறி கொடுத்தாங்க. யாருனால? ஒன்னால. நீ ஒருத்தைய கூட்டிக்கிட்டு வந்தியே, அவ ஒரு நாள் அவனுக்கிட்டயோ இல்ல அவன் தங்கச்சிக்கிட்டயோ பாசமா ஒரு வார்த்தை பேசிருப்பாளா? வெறுப்பையும் கோபத்தையும் கஷ்டத்தையும் மட்டும் தானே கொடுத்தான். விவரம் தெரியாத வயசுலயே இந்த கஷ்டத்தை எல்லாம் அவ 2 பேரும் அனுபவிக்கிறதுக்கு யாரு காரணம்? நீ தானே. உன் மேல அவனுக்கு கோபம் தான் இருக்கான். தியா அவனுக்கு வாழ்க்கையில வர்றதுக்கு முன்ன வரைக்கும் அவன் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. அம்மா காண்டி டாக்டருக்கு படிச்சான், தங்கச்சி காண்டி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தான். இப்ப தங்கச்சியும் ஒருத்தருக்கு கையில பிடிச்சு கொடுத்துட்டான். இப்பதான் அவனுக்கான வாழ்க்கையை அவன் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கான். ஒரு பொண்ணால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உனக்கு வாச்சது அழிக்கிறதுக்கு வந்தது, உன் பையனுக்கு வந்திருக்கவா வீட்டுல உள்ளவியலையும் அவனையும் சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி தான் இருக்கான். போக எல்லாம் சரியாகும். உன் மேல உள்ள கோபம் கொஞ்சம் கொஞ்சமா தனிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைச்சுக்கான். கிரேஸ் இருக்கச்சிலேயே உன்னை அப்பான்னு கூப்பிட்டியதான் அவன் விட்டுட்டான். விவரம் தெரியாத வயசு, ஆனாலும் அவன் அம்மா அழுகைக்கு நீதான் காரணம்னு எப்ப அவனுக்கு தெரிஞ்சதோ அப்பல இருந்தே உனக்கிட்ட பேசியதை விட்டுட்டான். இத்தனை வரையும் ஆபத்துலாம் இனிமே எல்லாம் மாறும். அவனுக்குன்னு ஒரு பிள்ளை வரப்போகுது. இப்பதான் சந்தோஷமான வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கான். இனிமே உன் மேல இருக்க வெறுப்பம் கொஞ்சம் கொஞ்சமா தனியும். அவர் என்னைய அப்பான்னு கூப்பிடுவாரு. அப்பா கூப்பிடுவான். மறுபடியும் ஒரு தடவை அவர் என்னைய அப்படி கூப்பிட்டா போதும்பா. ரொம்ப வருஷமா ஏங்கிட்டு இருக்கேன். பெரிய தப்பு செஞ்சுட்டேன் தான். சாவதுக்கு முந்தி மன்னிப்பே கிடைக்காதான் ஏங்கிட்டு இருக்கேன். அந்த வயசுலயே இதை பத்தி எல்லாம் நினைச்சிருக்கணும். அது சரி, அந்த வயசுல உங்களுக்கு எல்லாம் நினைப்பா வரான். கண்ணத்தோட என்னை ஏத்துப்பாராப்பா? ஆமா, உன்னை ஏத்துக்கிறதுக்கு நீ அவனுக்கு பொண்டாட்டிக்கலாம். இப்பயே அவனுக்கிட்ட போய் கேட்டுறாரா என்னை அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை தான் கூட்டி விடான். பேசாம இரு, கொஞ்சம் கொஞ்சமா தனியும். சரிப்பா. ஜெசிகா, நீ என்னமா வீட்டுக்கு போவேலையா? இங்கதான் நிக்குதியா? மனசு சரியில்லை, அதான் இதுல இருந்துட்டேன். உன் மனசுக்கு இப்ப என்னவா? ஒன்னும் இல்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க. மனசு சரியில்லைன்னா ஹாஸ்டல்ல யாருக்கு மடியிலேயாவது போய் படுக்க முடியுமா? இல்லனா எனக்கு என்ன யாராவது இருக்காவலாம்? எனக்கு தெரிஞ்ச ஒரே வீடு இதுதான். அதான் இதுல கொஞ்ச நேரம் நின்னேன். சரி, என்ன குழந்தைய அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சேர்த்து தானே நான் யோசிச்சேன். ஆனா நீங்க சொத்து மட்டும் வந்தா போதும், நீ வாழ்ந்தா என்ன செத்தா என்னன்னு நினைச்சிட்டியா? ஐயா ஜெசிகா, அதையா இவ்வளவு நேரம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். நீங்க அப்படித்தானே ஆண்டி சொன்னியா? பாதிக்கு மேல சொத்தை உங்களுக்கு அர்ஜுன் எழுதி தந்துட்டாருன்னா அது பிறவைக்கு நீங்க ஒதுங்கிறிய மாதிரி தானே சொன்னியா? அப்பனா என்னைய பத்தி நீங்க நினைக்கே இல்லையே. ஐயோ ஜெசிகா, ஒண்ணு அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். இப்ப நீயே யோசிச்சு பாரு. என் பேருக்கு அவன் 1 சென்ட் நிலத்தை கூட எழுதி வைக்க மாட்டான். அவன் எழுதி வைப்பானா நினைக்கேன்? எழுதி வைக்கணும்னா எப்பயே எழுதி வச்சிருப்பான். அவன் தங்கச்சியை நான் என்னென்ன கொடுமைப்படுத்தி இருக்கேன் முந்தி. அப்பே கோவத்துல சொத்தை முழுக்க நீங்களே எடுத்துக்கிடுங்க, எங்களுக்கு ஒண்ணு வேண்டான்னு அந்த சின்ன வயசுல சொல்லி இருக்கானே அவன். ஆனா அந்த சின்ன வயசுல அவன் தாய்க்காரி அவனுக்கு சொல்லி வளர்த்திருக்கான், இந்த சொத்து தான் உங்க பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதான் அவனே அவன் தங்கச்சியை நான் என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் சொத்தை முழுக்க நீங்களே எடுத்துக்கிடுங்கன்னு அவன் வாயில இருந்து பியாச்சுக்கு கூட ஒரு நாள் வந்ததில்ல. அப்பே எழுதாதவன் அவனுக்குன்னு பிள்ளை பிறக்க போகுது, இப்பயே எழுதி வைக்க போறான். கிரண், அவளை இந்த வீட்டை விட்டு துரத்ததுக்கு வழி பாரு.
நான் நினைச்சா இப்பவே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்ததுக்கு முடியும். உங்களுக்கு என்ன பத்தி தெரியல. அவ கழுத்து பிடிச்சியெல்லாம் அவளை வெளியே தள்ளணும்னு இல்ல, அவளே தானா இந்த வீட்டை விட்டு போவா. ஆனா அதை விட அந்த குழந்தை மட்டும் பிறந்துட்டு எப்ப வேணாலும் இவ 2 பேரும் ஒண்ணு சேரலாம். அந்த குழந்தை தான் எனக்கு எதிரியா வந்து நிக்கான். என்ன யோசிச்சுக்கிட்டே நிக்க? இப்பயே கேட்க ஆண்டி, கருவை அழிக்கிறதுக்கு உங்களால உதவி செய்ய முடியுமா? முடியாதா? முடியாது. ஒன்னையும் செய்ய விட மாட்டேன். காரணம் தெரிஞ்சுக்கிடலாமா? எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. எனக்கு தேவை சொத்து. உயிரை எடுக்கணும்னா அர்ஜுனையும் சாராவையும் கொன்னுகிட்டு நான் எப்பயே இதெல்லாம் எடுத்திருப்பேனே. கருவை கலைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அதுலயும் அவனுக்கிட்ட மாட்டினு வச்சுக்கான், வாழ்க்கையே இல்லாம செஞ்சிருவான். இப்ப என்னைய பாவம் பார்த்துதான் இந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்கான். கோவப்பட்டாலும் இறக்க குணம் உண்டு அவனுக்கு. அதனாலதான் நானும் இந்த வீட்டுல நின்னுகிட்டு பேச முடியுது, நீ இந்த வீட்டு முன்ன நின்னு பேச முடியுது. ஒரு வேளை அதைய பிரிஞ்சாலே அதுக்கு நம்ம தான் காரணம்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கான். 2 பேருக்கு பாட கட்டிட்டு தான் அடுத்த வேலையை பாப்பான். இதுல அவனுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அவன் அம்மகாரி கூட இருந்த சந்தோஷத்தை அவன் இப்பதான் அனுபவிக்கான். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேதா அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு நின்னான். அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கான், அது பிறவைக்கு உனக்கு வாழ்க்கையே இல்லாம செஞ்சு விடுவான். இது எல்லாத்தையும் மீறி மனசாட்சின்னு கொஞ்சம் வேண்டாமா? ஓ, மனசாட்சியை பத்தி நீங்க பேசிட்டீங்களா? வாழறதுக்கு சொத்து பணம் எல்லாம் தேவை, அது வேற. ஆனா ஆண்டவன் கொடுத்ததை அழிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. நல்லதே ஆயிட்டியலா ஆண்டி? இப்பே இந்த சொத்து எனக்கு முக்கியம்தான். இப்பயே அந்த தியாவை எனக்கு கண்ணு கொண்டு காணப்படாதுதான். வேற ஏதாவது பிளான போடு. நான் உன் கூடாலே தான் இருப்பேன். ஆனா கருவை அழிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு மட்டும் இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தி எப்படி அவளை துரத்தலான்னு முடிவு பண்ணு. நான் நினைச்சா இப்ப இந்த செகண்டே அவளை துரத்த முடியும். ஆனா எனக்கு அது வேண்டாம். இப்ப எங்களுக்கு நடுவுல தியா வந்த மாதிரி ஃபியூச்சர்ல அந்த குழந்தை தடையா வந்துடப்படாது. எங்களுக்கு பிறக்க போற குழந்தை மட்டும்தான் அர்ஜுன் அப்பான்னு கூப்பிடணும். எங்க குழந்தைக்கு பேருக்கு பின்னாடி மட்டும்தான் அர்ஜுன்னு பேர் இருக்கணும். என்ன? ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன? கருவை கலைக்கப்படாது, அவ்வளவுதானே? ஆமா, அதை தவிர நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கான். சரி விடுங்க. சொல்லிட்டே எல்லாம். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. நான் நல்லவளா இருக்கச்சுல எனக்கு என்ன இந்த வீட்டுல உள்ளது அவார்டா கொடுத்தாவ? என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு தெரியும். குழந்தை பிறக்கிறதுக்கு உற்ற மாட்டேனா? உங்களுக்கு தெரிஞ்சாதானே? அவ வயிற்றுல வளர்ற குழந்தைய அழிச்சுக்கிட்டு பழிய உங்க மேல போட போறேன். நீங்க சுயநலமா இருக்கச்சுல, நான் சுயநலமா இருக்கப்படாதா? அந்த நாயை கொஞ்ச நேரம் தூக்கி தூர போடு. ரோஸ், டைசன், நாயின்னு சொல்லாதுங்க, அவனுக்கு கோவம் வரும். எனக்கு தெரிஞ்சு என்னமோ 9 மாசம் தான் இந்த நாய் இந்த வீட்டுக்குள்ள இருக்க போகுது. 9 மாசத்துக்குள்ள நீங்க வீட்டை விட்டு போனாலும் என் டைசன் வீட்டை விட்டு போக மாட்டான். என்ன, அவனுக்கு வேற ஜோடியை தேடி போயிருவான்னு நினைக்கிறீங்களா? சோடியை தேடி போக மாட்டான்ல, உடனே அவனுக்கு பால் ஊத்திடுவான். அண்ணனுக்கு உயிரை காப்பாத்துறதுக்கு தான் தெரியும், உயிரை எடுக்கிறதுக்கெல்லாம் தெரியாது. என்னமோ கொஞ்ச நாளையில குழந்தை வீட்டுக்கு வர போகுது. வரனுக்கு வீட்டுல ஐரா கிட்ட பூனையோ நாயோ போச்சுன்னா அர்ஜுன் அந்த நேரத்துக்கு அங்க போனா என்ன ஆட்டம் ஆடுவான்? குழந்தை இருக்க வீட்டுல நாய் பூனை எல்லாம் அவன் அனுமதிக்க மாட்டான். நீ வேணா பாரு. என்னமோ கொஞ்ச நாளையில உன் சைசனுக்கு பால் தான். கவின், என்னமா இங்கதான் நிக்காளா? கவின், என்ன என் டைசனுக்கு பால் ஊத்திருவியா? பால் ஊத்தலைனா எனக்கிட்ட என்ன கேள்வி கேப்பேன்? நீ பணக்காரன் தானே? என் டைசனுக்கு பால் ஊத்ததுக்கு உனக்கு ரூபாய் இல்லையான்னு கேப்பேன். தினமும் டைசனுக்கு வேற 1/2 லிட்டர் பால் ஊத்திட்டு தானே இருக்கா தினமும். அந்த பால் இல்ல என் டைசனா மேல அனுப்பிடுவியா? ஏண்டா, உனக்கு படிக்கிறதுக்கு பாடம் எல்லாம் இல்லையா? அடுத்த செமஸ்டர் பரீட்சையே வரப்போகுது. அதான்ல படிக்கிறதுக்கு பாடம் இல்லையான்னு கேட்கேன். 28 பேப்பரையே 2 மாசத்துல படிச்சு எடுத்தவன். கடைசி செமஸ்டர் தானே, ப்ராஜெக்ட் தான் முக்கியம். இருந்தாலும் இரு, இவ காலமே வந்தா என்னமா ஹாஸ்டலுக்கு போவே இல்லையா? ஓ எக்ஸ் தானே, கிரம் அடிச்சேன்னு வச்சுக்கான். முகர கட்ட பல்லெல்லாம் தெரிச்சிடான். அவன் எப்படியாக போவான்? இந்த தகரத்துக்கு கூட எல்லாம் கூட்டி சேர்ந்திருக்கான். சாப்பிட்டாளா முத? என்ன லூஸ் மாதிரி பேசாத. இப்ப நீ பிரெக்னண்டா இருக்காவ. காலமேல இந்த இப்படி நேரமா அவ இங்கே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவ பைத்தியம் பிடிச்சி அலையா. அவளை இங்க வர விடாம ஏதாவது செய். அன்னைக்கும் பிள்ளைக்கும் இவளால ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா அதெல்லாம் விட மாட்டேன்டா. ஆமா, ஆனதுக்கு பிறவைக்கு தெரியும். வாய மூடு கவின். மக்கா, கவின் சொல்லியதுல நியாயம் இருக்கலாம். அவளை வீட்டுக்கே வர விடாம பண்ணனா நான் எப்பயே பண்ணிருப்பேன். நம்ம வீட விட்டா அவளுக்குன்னு யாரு இருக்கா? சாரா கூட ரோஹித் கிட்ட கேட்டிருக்கான், அவளை தூக்கி உள்ள வைங்க 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே தூக்கி உள்ள வச்சாலாம் வெளியே எடுக்கிறதுக்கு கூட யாரும் வர மாட்டாவ. நீங்க எல்லாம் அவ பிரச்சனை குடிக்கிறத மட்டும் பாக்குறியா? ஆனா நான் அவ அனுபவிச்ச கஷ்டத்தை பாக்கேன். எனக்கும் சாராக்கமாவது நீங்க, அது பிறவைக்கு ரோசவியா, சின்ன அவரு எல்லாரும் இருந்தியா. ஆனா அவளுக்கு யாரும் இல்ல. யோசிச்சு பாரு, ஸ்கூல் படிக்கச்சுல இருந்தே நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. தெரிஞ்சோ தெரியாமலோ அவளுக்கு என் மேல ஆசை வர்றதுக்கு நானே காரணமா இருந்திருப்பேன். ஆனா நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அவ செருப்பட்டு வரமாட்டான்னு அவளுக்கு எத்தனையோ தடவை சொல்லியும் பாத்துட்டேன். எல்லாம் கை கோட்டுக்கிட்டு நிக்கிறது உங்க அம்மா கூட. இப்ப தியா பிரெக்னண்டாவும் இருக்கா. என்னமா அவ மனசு மாறில. ஹாஸ்டல்ல அவளுக்கு கூட பழகிய பிள்ளைகளை தவிர யாரையும் அவளுக்கு தெரியாது. வெளியில ஒரு வீடு தெரியுதுன்னா அது நம்ம வீடு மட்டும்தான். நீயோ நானோ யாராவது ஒரு தடவை நம்மள திட்டினா அவ வீட்டு வாசப்படிய மிதிப்போமா? ஆனா இன்னமும் வந்துட்டு இருக்கானா? நம்மள எல்லாம் யாரோன்னு அவ நினைக்கல, வேண்டப்பட்டவியலா தான் நினைக்கியா. ஆனா அந்த கிறுக்கு புத்தி தான் அவளுக்கு தேர்ந்து மாற மாட்டேங்குது.
அது மட்டும் மாறுச்சுன்னு வச்சுக்கா, கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நானே அமைச்சு கொடுப்பேன். பெத்தவிகளுக்கு தான் அக்கறை இல்ல. ஒரு நாள் புரிஞ்சுப்பா. அவளால என் தியாக்கோ என் குழந்தைக்கோ ஒன்னும் ஆகாது. ஆகவும் விட்டுற மாட்டேன். எனக்கு ஜெசிகாவை பாக்குச்சுல, நானும் என் தங்கச்சியும் கஷ்டப்பட்டது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஆனா ஜெசிகா ரொம்ப போல்டு. அதனாலதான் ஒரு பொண்ணா அவளால தனியா இவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்ண முடிஞ்சிருக்கு. நான் சாராக்கு துணையா இல்லைன்னு வச்சுக்கா, அவ எப்பயே ஒன்னும் இல்லாம போயிருப்பா. அதான் சொல்லேன், ஜெசிகா ரொம்ப போல்டு. ஆனா என் விஷயத்துல மட்டும் அவ மனசை மாத்திக்கவே மாட்டேங்கா. கிறுக்கு வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு பைத்தியக்காரி மாதிரியே ஆயிட்டு இருக்கா. ஒரு நாள் புரியும் அவளுக்கு. அன்னைக்கு அவளுக்கு நல்ல வாழ்க்கையை நானே அமைச்சு கொடுப்பேன். நீ பாவம் பாக்க அவ எப்ப உன் வாழ்க்கையை கெடுக்கலான்னு இருக்கா? எனக்கு அதெல்லாம் தெரியல. சின்ன வயசுல இருந்து நம்ம வீட சுத்தி வந்துகிட்டு இருக்கா. என்ன அழிக்கணும்னு நினைக்கியா? உங்க அம்மாவே இந்த வீட்டுல தான் இருக்காவ. ஒரு நாள் அவ மனசு மாறுண்டா, எல்லாம் புரியும். ஃப்ரீயா விடு.